ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய விவேகா ப்ராடக்ட்டில் இடியாப்பம் கொழுக்கட்டை மாவு 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ அளவுலேருந்தே கிடைக்குது. மாவு பச்சரிசி வாங்கி தான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 2 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை மிஷினில் அரைச்சி நல்லா வறுத்து தான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இடியாப்பமும் கொழுக்கட்டையும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அந்த கொழுக்கட்டை மாவு வச்சு தான் நான் இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். கருப்பட்டி சேர்த்து செய்ய போகிறேன். வெல்லத்தை காட்டிலும் கருப்பட்டி சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். 4-5 ஸ்பூன் வெள்ளை வறுத்த எள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி கரையக்கூடிய அளவுக்கு நான் அடுப்பில் வச்சு எடுத்துருக்கிறேன். பாகு காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. கரையக்கூடிய அளவுக்கு அடுப்பில் வச்சு எடுத்தாலே போதும். கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் வேண்டான்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டீமர் தட்டிலையோ அல்லது இட்லி தட்டிலையோ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். பச்சரிசி மாவை காட்டிலும் நீங்கள் இந்த இடியாப்ப மாவில் கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். மறுநாள் சாப்பிடும்போது கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாவு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காலை 10 to நைட் 10 மணி வரை கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுவதுமே நாங்கள் கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.